இந்த வார குக்கு வித் மேனேஜர் எபிசோடு கிளம்பியாச்சு. அஸ் யூஷுவல் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான் கிளம்பியிருக்கோம். இந்த வாரம் சர்ப்ரைசிங்காக நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மேனேஜருக்கு வந்து வெளிநாடுலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நமஸ்தே. இவங்க 2 பேரும் பயங்கர வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சார். நீங்கள் என்ன வேலை பார்க்க மாட்டீங்க? வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வெளியே. நம்ம குக்கு வித் மேனேஜர் தெரியுமா? பயங்கர ஃபேமஸ். நம்ம ஆளு இன்னொரு மேனேஜர் வந்து கொல்கட்டால இருந்து வர்றதுக்காக வழிமேல் விழி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். கொல்கத்தால இருந்தா உசைஃபா. ஆமாமா, நம்ம குக் வித் மேனேஜர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவே வராது. பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்க எப்போ வரான்னு தெரியல. சவுத் இந்தியால நார்த் இந்தியா வரைக்கும் போயிருக்கேன். சூப்பர். மட்டன் பிரியாணி பாய்களுக்கு ஒரே பிரியாணி தான். பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோமே. உசைஃபாக்கு மட்டன் பிடிக்கும். அது நமக்கு ஒரு வெஜ் பர்சனே சொல்லிட்டாரு பாருங்க. அப்படியா? அப்படியே உசைஃபாக்கு மட்டன் பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி கண்டிப்பா பிடிக்கும் அவருக்கு. ஓகே, அப்ப சூப்பர். அப்ப ஈஸியா. அப்ப இந்த வாட்டி எதுவும் பெருசா இல்ல. மட்டன் நம்ம செஃப் ஏதாவது கூட கேட்கணுமா, இல்ல ஏற்கனவே நமக்கு அந்த டெம்ப்ளேட் தெரியும், நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன வேணும்ன்றது அவர் வெளுத்து வாங்குவார். அவர் வாங்கிடுவாரு. இல்ல நெஞ்செலும்பு சூப்பு, அப்புறம் லிவர், ஈரல். வரவங்களுக்கு பிரியாணி கொடுத்து எப்படி அடிக்கிறதுல ஈரல். வேற உசைஃபாக்கு வந்து எல்லா ஸ்பெஷல் இருக்கணும். எப்படின்னா ஒரு சூப்பு, ஒரு ஃபுல் பிரியாணி, அப்புறம் லிவர், முட்டை ஸ்பெஷல் போட்டுடலாம். பாப்பா எங்க ஆளை காணும், இன்னும் வரவே இல்லையே. கிளம்பிட்டாரா? Hello managers. Hello. Hey Saifa, how are you? Saifa. I saw your YouTube video. I am so impressed. How are you? Bye manager. Saifa. Hey. Saifa. Hey, super man. See, பாருங்க நம்ம பக்கத்து தெருல இருக்க வர வைக்கிறதுக்கு நார்த் இந்தியால ஒரு கூட்ட வேண்டியதா இருக்குது. What is the special menu? Yeah, you can sit here. You can sit. உட்காருங்க. We already finalized the menu. I hope you like it. Oh, what's the menu? It's a surprise or it will be? It's a regular mutton biryani. Oh, wow, super. அப்புறம் வந்து மட்டன் சூப். Wow. And liver fry. Full heavy lunch we will have. Yeah. So are you regularly watching the Cook with Manager videos? Yes. So which one you like? Yesterday, last time you guys put some right? What is I don't know. Kadai. Kadai. Super. டிசைட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டாங்க. கடையில் போய் ஆட்டுக்கறி, அதாவது நெஞ்செலும்பு சூப்புக்கும் நல்ல கறி வாங்கிட்டு, அப்புறம் வந்து லிவர் அதையும் தனியாக செப்பரேட்டாக வாங்க போயிட்டு இருந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பாய் வீட்டிலேருந்து அப்படியே அந்த குண்டான் பிரியாணி குண்டான் ஏந்திட்டு வந்துட்டாப்புல. இப்போ வீட்டில் வந்து நம்ம செஃப் எல்லாத்தையும் கழுவி சூப்பராக ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் அந்த குக்கிங்கோட ப்ரிப்பரேஷன்ஸ். நம்ம அஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, இன்னைக்கு என்னதுன்னா இஞ்சி பேஸ்ட்டோ கார்லிக் பேஸ்ட்டோ அவர் வாங்கலை, அவரே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உட்காந்து எல்லாத்தையும் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அடித்து அவரே வந்து அந்த பேஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணிடுறேன், கடையில் வாங்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ இன்றைக்கி என்ன ஃபைனலாக டிஷ் அப்படின்னா பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பு பண்ண போகிறோம், நெஞ்செலும்பு சூப்பு, அப்புறம் வந்து லிவர், ஈரல். இது 3 தான் வந்து நான்வெஜ்ஜில். வெஜிடேரியனுக்கு வந்துட்டு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் மொத்தம் 5 டிஷ்ஷு, 5 ஐட்டம் பண்ண போகிறாரு குக்கு. அதுக்கு என்ன செஞ்சார், முன்னாடி எல்லா தக்காளி வெங்காயத்தை மொத்தமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு. இன்றைக்கி பிரியாணி வந்து ஜீரக சம்பாவில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வைக்கிறதுக்காக அன்பேக் பண்ணி டப்பாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குக் வித் மேனேஜர் எபிசோடை வந்துட்டு இந்த தடவை வந்து சிறப்பிக்கிறதுக்காக நம்ம இன்னொரு மேனேஜர் வந்து கொல்கட்டாலேருந்து விசிட் பண்ணியிருந்தார். அதனால் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு இன்றைக்கி. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக சூப்பு கொடுத்து அதுக்கு ஒரு பிரியாணி போட்டு பிரியாணி வச்சு லிவர் கொடுக்கலாங்கிறது நம்ம பிளானு. இப்போ நம்ம செஃப் வந்து இந்த மிக்சியில் பாதியை வந்து வறுப்பார், பாதியை வந்து அரைச்சிடுவார். ரெசிபி கேட்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அஸ் யூஷுவல் எல்லாமே பட்டை கிராம்பு தெரியும் இல்லையா, அதை பூரா போட்டு பண்ணிவிட்டு அப்படியே வெங்காயம் தக்காளியெல்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து சூப்புங்க இந்த நெஞ்செலும்பை போட்டு ஒரு 5-6 விசில் வச்சுட்டாரு சூப்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பரை கடுமையாக வந்து அரைச்சி, பெப்பர் எடுத்துலாம் போடல, கொட்டினார். அப்புறம் இந்த மாதிரி தனியா பவுடர்லாம் வாங்கலை, தனியாலாம் வாங்கி இவரே வந்து அரைக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி என்னன்னு தெரியல, எதையுமே வெளியேருந்து வாங்கலை, ஒரே ஒரு சில்லி பவுடர் மட்டும்தான் சக்தி மசாலாலேருந்து வாங்கினோம்.
அது எல்லாமே ஹோம்மேடு மசாலாவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து மட்டன் பிரியாணிக்குள்ளே இறங்குறோம். குண்டான தூக்கி வச்சாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ 3 கிலோ வந்து அரிசி வைக்கலாமா பிரியாணிக்கு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 kg ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ப்ரிப்ரேஷன். வழக்கம் போல் எல்லா மசாலா பொருளையும் போட்டு பச்சை மிளகா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கடுத்து என்ன செய்வார், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடுவார். அப்புறம் வந்துட்டு அஸ் யூஷுவல் மிளகாப்பொடி தனியாப்பொடி அப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம மட்டனையும் அரிசியும் உள்ளே இறக்கிடுவார். இதுதான் வந்து நம்ம ரெகுலர் டிஷ்ஷு. பட் இது என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஹோம்மேடாக இங்கேயே பண்ணுறாரு. எதையுமே வந்து ரெடிமேடாக இங்கே வாங்கிட்டு வர்றதே கிடையாது. அதுதான் நம்ம செஃப்போடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா 3 பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி. அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து குக் பண்ணுறதை தாண்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி காசிப் பேசுகிறது, அதோட சேர்ந்து குக்கிங்கை பற்றி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன். செஃப்பை வந்து குக் பண்ண விடவே இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை சொல்கிறது, இதை பண்ணு அதை பண்ண சொல்கிறது, அதெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஸோ அதனால் இந்த எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருந்தது. நம்ம ரெகுலராக ஒரு 6-7 பேர் பண்ணுவோம். இருந்தாலும் 7-8 பேர் வந்து கம்பைண்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பக்கம் பிரியாணி, இன்னொரு பக்கம் அந்த சூப் ரெடி ஆகிட்டு இருக்கிறது. சூப்பு விசிலாம் அடிச்சிச்சு. அதுக்கு பிறகு சில ஃபிங்கரிங் ஒர்க்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ கொடுக்க போகிறாரு குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி திரும்பி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை, கிராம்பு, அஸ்யூஷுவல் பலா எல்லாத்தையும் போட்டு ஒரு குண்டானில் வறுத்துக்கிட்டு இருக்கோம். சூப் ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபஸ்ட்டு இருந்தால் சூப்பை கொடுத்துருவோம், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்ற பிரியாணிக்கு நின்றுட்டு ஒரு சூப் ரெடி பண்ணிட்டாங்க. முஸ்லீம் ஸ்வீட்டில் எப்பவுமே பிரியாணி தான் ஃபேமஸ்னால் அது முஸ்லீம் ஹவுஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம நண்பரும் வந்துட்டு முஸ்லீமாக இருந்ததுனால பிரியாணி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி இன்றைக்கி பிரியாணியை போடுறோம். நாங்கள் இது செகண்ட் டைம் பண்ணுறோம் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில் பிரியாணி. இந்த சூப் ஆனால் அந்த லாஸ்ட் டைம் பண்ணல, நெஞ்செலும்பு சூப்பு. அதனால் இந்த வந்து தனியாக வந்து நாங்கள் கண்டிப்பாக சூப்பு வேணும்னு சொன்னதுனால நம்ம செஃப் வந்துட்டு ஒரு சிறப்பு அம்சமாகவே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அருமையாக பண்ணித்தரேன் நெஞ்செலும்பு சூப். இங்கே பாருங்கள், அழகாக வெந்திருந்தது. நல்ல குக்கரில் விசில் பண்ணதுனால நெஞ்செலும்பு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை பற்றி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நெஞ்செலும்பு வந்துட்டு எவ்வளோ நல்லதுன்னுட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐடியில் இருக்கிறதுனால ஒரு 7-8 பேர் நீங்கள் வந்தோம். எல்லாருமே பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டீம் வந்துட்டு இதுக்கு ப்ரிப்பரேஷன் செஃப்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. சில பேர் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆகிறத பார்க்குறீங்க. நம்ம அந்த அரைச்சி வச்சு இந்த மசாலாவெல்லாம் உள்ளே போட்ட ஆரம்பிச்சு. இது வந்து அவரே மேக் பண்ணுற மசாலா. நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு இன்னொரு மசாலாவை போட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துறாரு. எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் சூப் ரெடி ஆனோடனே சும்மா சூப்பெல்லாம் எடுத்து நம்ம நண்பர் வந்துட்டு எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. அப்பா, இதெல்லாம் வந்து பெரிய கிஃப்டட் தான். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டில் அழகாக வந்து மட்டன் நெஞ்செலும்பு சூப்பெல்லாம் கொடுக்குறதுனா வந்து பெரிய விஷயம். எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இந்த நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். கொல்கட்டாலேருந்து வந்த மேனேஜர் வந்து அருமையாக என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லா டிஷ்ஷும் அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம செஃப்புக்கு ஒரு கால் வந்துருச்சு, ஸ்டாண்டப் கால். ஸோ அதையும் இப்போ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, செஃப் எப்போ பார்த்தாலும் கிச்சனில் தான் இருந்திருப்பீங்க. அவர் ஒர்க் பண்ணி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு ரேர் வியூ. இந்த வியூவர்ஸ்க்கு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதான் அங்கே கேப்சர் பண்ணிட்டோம். அவரும் வந்து மிக கடுமையான ஒரு காலில் ஒரு எஸ்கலேஷன் காலில் இருந்தார். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, வந்துடுச்சு. அந்த ஃப்ளேவர் கொண்டு வந்துட்டார் நம்ம செஃப். இதுதான் அந்த மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் எல்லாம் போட்டு உள்ள. So today you come, I will introduce our chef. Okay, Okay, chef. come. Kitchen tour. Kitchen. That's the main area. This is the main area. Main area. Chef, we have a guest Wow. from Kolkata. After watching all your videos, all your cooking, I came directly from Calcutta. Very welcome. So what is the special today? Today special mutton biryani, liver fry. Wow, smells awesome. Super. So we're going to have a feast today. Mutton feast. செஃப்புக்கு ஒரு 5-6 ஐட்டம் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்தார், ரொம்ப சீரியஸாக இருந்தார். அவ்வளோ ஃபன்ஃபுல்லாக இல்லை.
ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ், நான்வெஜ்ஜில் 3, வெஜ்ஜில் 2. இதான் பார்க்குறீங்க லிவர், அழகாக அப்படியே பூ போல் எடுத்து போடுவார். லிவரை குக் பண்ணுறதுல ரொம்ப நல்ல பெரிய விஷயம் என்னென்னா எவ்வளோ மினிட்ஸ் வந்து அதை குக் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு கம்மியாகிடுச்சுன்னா கூட அது அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சாப்பிடும்போது அது அவ்வளோ அழகாக வந்திருந்தது. கரெக்டான டைமிங்கில் வந்து அதை குக் பண்ணி எடுத்துட்டாரு. அப்புறம் அரைச்சி விட்டது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அழகாக அது ஒரு கிரேவி வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜீரக சம்பாவை தூக்கி உள்ளே போடுறாரு பிரியாணி மட்டன் கிரேவிக்குள்ளே. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் அது தம் கட்ட வேண்டியதான். பாருங்கள், அருமையாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிரும், நம்ம எல்லாம் சாப்பிட போகலாம். அதுக்குள்ள சேலடை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சேலடை செஞ்சார். அதுக்கடையில் என்ன பண்ணார், வெஜிடேரியனுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொருளையும் பண்ணி முடித்தார். அப்புறம் ரசம் அதையும் வச்சு முடித்தார். இன்பிட்வீன் எல்லாரும் கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது ஒரு வித்தியாசமான ஈவெண்ட்டு தான். இவ்வளோ பிஸி ஷெட்யூல் நடுவில் ஒர்க் பண்ணது. சேலடு ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரசம், அப்புறம் ரைஸ், ஒயிட் ரைஸ் வேறு தனியாக வச்சுருந்தது, ரசம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் முட்டை, பிரியாணி ரெடி வந்துடுச்சு. தூக்கிட்டு வந்துட்டார் அந்த குண்டான. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரீம்லி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுகளோட. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெருசாக டைம்லாம் ஆகாது, 2 to 3 hours தான் ஆச்சு மொத்தமாகவே. வாவ், அப்படி இருந்தது அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எங்களை மீட் பண்ணால் ஃப்ரைடே நாங்கள் இந்த எபிசோடு ரன் பண்ணுறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. முட்டை, ஈரல், லிவர் அண்ட் பிரியாணி. இப்போ பாருங்கள், பிரியாணி எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறாரு. நம்ம கெஸ்ட்டுக்கெலாம் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணி அவரே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாரு. அதை நீங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் கேளுங்க கொஞ்சம் நேரத்தில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு இது ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் ஹேவ் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வரிசையாக வந்து ஏதோ தேங்க்யூ மேனேஜர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. நீங்களே வந்து பாருங்கள், அப்படி இருந்தது அந்த ஸ்மெல்லு, அந்த காரம். நான் சவுத் இந்தியா செட்டிநாட்டில் சொல்லுவாங்க, செட்டிநாடு பிரியாணி மாதிரி இருந்தது. அட்டகாசமாக இருந்தது. அந்த சாலடுக்கும் அந்த எக்கை வச்சு அந்த லிவர் குழம்பு மாதிரி வச்சுருந்தாரு, தொக்கு மாதிரி. அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு வாய் அவருக்கு ஊட்டி விட்டேன். நமக்கு இவ்வளோ அழகாக குக் பண்ணி கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு வாயை ஊட்டி விடலான்னு சொல்லி ஊட்டி விட்டோம். இன்னொரு மேனேஜர் இவருடைய ஃபீட்பேக்கை கேட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த பிரியாணியை. அதோட வந்து கெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுந்தாங்க டெசர்ட்டுக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளம்பியாச்சு. இப்போ thanks for the biryani. Thank you. We'll meet again in the next season of Yes. Cook with Manager. Sure. Nandri sir, Nandri. தேங்க்யூ மேனேஜர். We'll meet again. Biryani was super awesome. Very nicely cooked, very spicy, but it was very nice. Pakka South special. What was the best part? Huh? Best part was biryani and this liver. Okay, and the coconut was on the icing on the cake at the end. Super. Thank you again. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் டைம். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய கேங்கு ஓவராலாக இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ.